இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனை மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 1-12 முடிய. இயேசுவிடம் பரிசேயர்கள் வந்து, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். இயேசு அதற்கு சொல்லுகின்ற பாடம், கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் என்றார். அன்பானவர்களே, இது மிக முக்கியமான பாடமாக என்றைக்கும் சிறப்பாக இன்றைக்கு திகழ்கிறது. 10 கல்யாணத்தில் ஒரு 2 கல்யாணம் 3 கல்யாணம் டைவர்ஸ் ஆகுது. என்னிடம் ஜெபிக்க வருகிறவர்களில் ஒரு மாதத்திற்கு ஒருவராவது டைவர்ஸை பற்றி பேசுகிறாங்க. இளம் தம்பதியர்கள் மட்டுமல்ல, திருமணமாகி 20 ஆண்டுகள் கழித்து அவர்கள் பிரிந்து வாழ விரும்புகிறார்கள். கணவன் அதில் முதன்மை இடத்தை பெறுகிறான். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒருத்திய விரும்பியிருப்பான். கல்யாணம் பண்ண பிற்பாடு அவளோட தொடர்பு அது இப்பொழுதுதான் 10 ஆண்டுகள் கழித்து தெரிகிறது, 2 ஆண்டுகள் கழித்து தெரிகிறது, 20 ஆண்டுகள் கழித்து தெரிகிறது. திடீரென்று பார்த்தால் அவனுக்கும் ஒரு பிள்ளை இருக்கிறது. மனித தன்மையே இல்லை. மிருகத்தை போல மனிதன் நடக்கிறான். கட்டுப்பாடு வேண்டாமா? உண்மைத்தன்மை வேண்டாமா? பிரமாணிக்கமாக இருக்க வேண்டாமா? திருமணத்தில் இணைக்கப்படுவது அவரவர்கள் விருப்பப்படியா? கடவுளுடைய விருப்பம். திருமணத்தில் இணைக்கப்படுவது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? பெரியவராக, அனைத்திற்கும் பெரியவராக இருக்கிற கடவுள் அதை இணைத்திருக்கிறாரே. ஆகையினால் எவ்வளவு எச்சரிக்கையோடு, எவ்வளவு ஜபத்தோடு, எவ்வளவு இறை நம்பிக்கையோடு இந்த காரியத்தில் ஒருவன் ஈடுபட வேண்டும். ஈடுபட்டு விட்டான், அது பள்ளத்தாக்கோ அல்லது எவரெஸ்ட் சிகரம் போல மலையோ பிரிக்கக்கூடாது. தாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உனக்கு சிலுவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை. சில சாமியார்களுக்கு சில பங்கு மிகப்பெரிய சிலுவை, இயேசுநாதர் சுமந்த விட பெரிய சிலுவை இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவைகள். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் சிலுவை. சில சமயங்களில் மிக கொடூரமான சிலுவை, முள்முடியோடு கூடிய சிலுவை. இயேசுநாதர் எப்படி தாங்கினார் அப்படி தாங்க வேண்டும். இயேசுநாதர் எப்படி தொங்கினார் அப்படி தொங்க வேண்டும். சொல்வதற்கு எனக்கு சுலபம்தான். ஆனால் நாம் தெரிந்தெடுக்கிற பாதை அல்லது கடவுள் நமக்கு தேர்ந்து கொடுக்கிற பாதை இடுக்கான பாதை மட்டுமே. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, திருமணத்தில் இணைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் பிரமாணிக்கமாய் இருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு கூடிய பரஸ்பர அன்பு நிறைந்ததாக இருக்கக்கூடிய வாழ்வை பெற்று அனுபவிப்பார்களாக. என்ன சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு இடர்பாடுகள் எழுந்தாலும், ஆண்டவரே நீர் இணைத்திருக்கிறீர். அந்த சிலுவையை நான் சுமந்தே செல்லுவேன், கல்லறை என்ற கல்வாரி வரையிலும் சுமந்து செல்லுவேன் என்ற உறுதிப்பாட்டை, வைராக்கியத்தை, இறை நம்பிக்கையோடு கூடிய இந்த உறுதிப்பாட்டை ஒவ்வொருவருக்கும் தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.